hello, welcome to Pebble Channel viewers. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவான்மியூர் பீச்ல. இந்த திருவான்மியூர் பீச்சை பத்தி சொல்லணும்னா இது ரொம்பவே ஒரு நல்ல அமைதியான பீச்சுங்க. மெரினா பீச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா திருவான்மியூர் பீச்ல வந்து உங்களுக்கு சண்டே மட்டும் தான் கூட்டமா இருக்கும். மற்ற நாள்லாம் ஓரளவு ஃப்ரீயா இருக்கும். இது ரொம்ப நீண்ட பரப்பளவு கொண்ட பீச் தான். இந்த பீச்சில் என்னென்ன சேட் ஐட்டம்ஸ் கிடைக்குது, இந்த பீச்சில் வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆள் தெரியாம கடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களாடா? இப்படி எல்லாருமே படுத்த படுக்கையா இருக்கீங்களேடா, எழுந்துருங்கடா டேய். ஓகே வியூவர்ஸ், இந்த திருவான்மியூர் பீச்சில் தான் இருக்கேன். இப்போது பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கரையில் போய் கால் நினச்சிட்டு வந்துட்டு கேம்ஸ் ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ½ hour உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி மனம் விட்டு பேசுறதுக்கு தான் பீச் உண்மையிலேயே. இப்போ நான் ஆட போகிறது பார்த்தீங்கன்னா யுவர் சாய்ஸ் ரிங் கேம். இப்போ இந்த ரிங் கேம் எப்படி பார்த்தீங்கன்னா 50 rupees 10 ரிங்கு கொடுத்துருவாங்க. இந்த டாய்ஸில் நம்ம எந்த டாய்ஸில் போடுறோமோ அது நம்மளுக்கு. இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எது விழ போதோ பிளேயரப்பா. ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு, ரெண்டாவது ட்ரை ஒரு பாத்து கிடச்சிருக்கு. குலவிளக்கு ஒன்று விழுந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் மிஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் எல்லாம் ஒரே பிக்கான்லேயே விழுது. சின்னதாக ட்ரை பண்ணுவோம், கிடைக்கல. ஓகே வியூவர்ஸ், இந்த 50 ரூபா யுவர் சாய்ஸ் ரிங் கேமில் நான் 10 ரிங்கு போட்டு ஒரு கப்பு ஒரு டக்கு இது ரெண்டுமே சேர்த்த மாதிரி என்னால் ஜெயிக்க முடிஞ்சுது. நீங்களும் இந்த திருவான்மியூர் பீச் வரும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த திருவான்மியூர் பீச்சை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக கருப்பு வெள்ளைன்ற மாதிரி ஆகி போச்சு. அதனால் இந்த ஷூட் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இதோட கண்டினியூட்டிக்குள்ள போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக பேக்கப்பாக தரேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் திருவான்மியூர் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சேட் ஐட்டம்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. பீச்சுக்கு வந்தால் ஒன்று கடலை போடணும், இல்லை கடலையை வாங்கி வாயில் போடணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது கடலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த பீச்சுக்கு வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரிபிள் எம் ஸ்நாக்ஸோட இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஸ்பைசி மசாலாவும் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டொமேட்டோ சாஸு, மயோனிஸு, ஆலப்பினோ சீஸ், இந்த 3 சீஸுமே வர ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. மிக்சட் மசாலான்றதுனால அது ஒரு தனி ஃப்ளேவர் டேஸ்ட்டாக வருது. டேஸ்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ரிபிள் எம் ஸ்நாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்தோம். அதில் எல்லா விதமான மசாலாஸும் போட்டிருந்தாங்க, 3 சாஸுமே ஆட் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா திட் இஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ப்ளஸ் டொமேட்டோ சாஸ், மயோனிஸ் அண்ட் இது ஒரு பட்டர் சாஸ் மாதிரி தான். இதுவும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3த்தையுமே ஆட் பண்ணிவிட்டு சான்ஸே இல்லைங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து இங்கே சூப்பராகவே இருக்கும். நான் ஃபேமிலியாக வரும்போது இங்கே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இவங்ககிட்ட இருக்கிற மசாலா வந்து சான்ஸே இல்லைங்க, நல்லாயிருக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் குழந்தைங்களோட வரதா இருந்தால் உங்கள் மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் கம்மி பண்ணி போட்டு கொடுப்பாங்க. ஸ்பைசி இருக்குது.
சால்ட் இருக்குது. மறக்காமல் இந்த திருவான்மியூர் பீச் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஓனர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டு வந்துடுவோம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ரிபிள் எம் ஸ்நாக்ஸில் தான் நான் இருக்கேன். கஸ்டமர் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே நான் 2-3 தடவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ அவரே இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இங்கே வரும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்காகவும் அவரையே சொல்லுவார், கேட்டுங்க. ஹாய் ஜி, நான் மணி. நாங்கள் இங்கே ஒரு 4 இயர்ஸாக வச்சுருக்கோம் கடை ட்ரிபிள் எம் ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு. ஓகே. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து வெரைட்டிஸ் 10 வெரைட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. அது சால்ட்டு, ட்ரை மேங்கோ, சில்லி மசாலா, சாட் மசாலா, ஸ்பெஷல் சாட் மசாலா, சீஸ், பெப்பர் அண்ட் பெரி பெரி மசாலா. இதில் சீஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. ஆலப்பினோ சீஸ், டொமேட்டோ சாஸ். இந்த வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்கள்கிட்ட. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் அண்ட் சீஸி ஃப்ரைஸ். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். சீஸி ஃப்ரைஸ் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சது இங்கே இப்போதைக்கு. அது திருவான்மியூர் நம்ம இப்போ ஆர்டிஓவில் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. சரி, இதோட ரேட்டு அப்படின்னா என்ன? இது இப்போ நார்மல் எல்லாமே 50-50 தான் இருந்துச்சு நார்மல் ரேட்டு. இது சீஸி ஃப்ரைஸ் மட்டும் டபுள் சீஸ் கொடுக்கறதுனால வந்து மைனஸ் கொடுங்க, அது மட்டும் 70. மற்றது எல்லாமே நார்மல் 50 rupees எல்லாமே சேர்ந்து வைக்கிறது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீங்கள் மறக்காமல் இந்த திருவான்மியூர் பீச் வரும்போது நம்ம ட்ரிபிள் எம் ஸ்நாக்ஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோ இல்லை ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஷாப்போட நேம் ஐஸ் கோலா. இங்கே நிறைய வெரைட்டிஸான ஜூஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்குது. இதில் நான் நன்னாரி சர்பத்தும் ரோஸ் மில்க்கும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. இதில் ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40 rupees. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் இந்த திருவான்மியூர் பீச்சில் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நம்ம பார்க்க போகிறது சஸ்கா ட்ரக் ஃபுட்டு தான். இந்த சஸ்கா ட்ரக் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திபெத், சிக்கிம், டார்ஜிலிங் அங்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஸ்பைசி ஃபுட்டு இங்கே அவைலபிளாக கிடைக்குது. இதில் நான் பர்டிகுலராக டேஸ்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஷெஷ்வான் சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் ஒரு சிக்கன் கொத்தே. இது 2 தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷெஷ்வான் சிக்கன் நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வரமிளகாலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்பைசியாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே 2 சாஸும் இருக்குது. இங்கே வர்றவங்க ஸ்பைசியாக சாப்பிட்ணும் தான் ரொம்ப ஆசைப்பட்றாங்க போல இருக்கு. இந்த ஸ்பைசி போதாதுன்னு அதை வேறு ஆட் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். ஷெஷ்வான் சிக்கன் நூடுல்ஸை பற்றி சொன்னோன்னா ஸ்பைசி நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க இந்த ஷெஷ்வான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது சிக்கன் கொத்து. இதோட பேஸ் வந்து மட்டும்தான் இது ட்ரையாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாவு அப்படியே சாஃப்டாக இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபுட். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. டொமேட்டோ சாஸ் ப்ளஸ் சிக்கன் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண இது எல்லாம் பார்க்கும்போது ஸ்பைசி அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கூட இது வாங்கி கொடுக்கலாம். சிக்கன் கொத்து நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த சஸ்கா ட்ரக் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுலேயே லாஸ்ட்டாக இருக்கிறது தான் இந்த சஸ்கா ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம், அப்புறம் கோலி சோடா, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஃப்ரெஞ்ச் ரோல், அது இல்லாமல் மேகி. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சஸ்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படியும் நம்ம அஸ்ஸாம் தீபத்துலாம் போக முடியாது. இங்கே அதுக்குண்டான ஃபுட்டு வரும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த திருவான்மியூர் பீச் வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் நல்லா வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த திருவான்மியூர் பீச்சை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே மெரினா பீச் மட்டும்தான் அதிகமாக தெரியும் சென்னையினால. இந்த திருவான்மியூர் பீச் வந்து இப்போது சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் நிற்கிறது இந்த சஸ்கா ட்ரக் ஃபுட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன். நம்ம கூட இந்த சஸ்கா ட்ரக் ஃபுட்டோட ஓனர் இருக்காரு, அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்து முதல்ல? இது வந்து ஆக்சுவலி அம்மா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஷெஃப். அவங்க அண்டரில் நான் இருந்ததுனால எனக்கு அந்த குக்கிங் கொஞ்சம் நாலேஜ் இருந்தது. அண்ட் இது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஃபுட் ட்ரக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் சென்னையில் ஃபுட் ட்ரக் இருக்குல்லன்னு சொல்லி அந்த ஒரு ஐடியாவோட தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். சென்னையோட ஃபர்ஸ்ட் ஃபுட் ட்ரக். ட்ரக் ஃபுட்டோட டைமிங்கை பற்றி சொல்லுங்கள். டைமிங் வந்து உங்களுக்கு 4
4:30லேருந்து 10:30 அந்த மாதிரி வீக்டேஸ். வீக்கெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம், 11:30 12 ஆகும் சில டைம். ஆனால் வந்துட்டு எவ்ரி மண்டேஸ் we are closed. If it's a government holiday then we are open. ஓகே சார். ஓகே, உங்கள் ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி அதை மட்டும் சொல்லுங்கள். நம்மளது வந்துட்டு we are known for spice. நம்மளது வந்துட்டு எல்லா சாஸும் நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் இருக்கிற சில்லிஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு எவ்ரி மந்த் நான் ட்ராவல் பண்ணி நானே அது கொண்டு வர்றது காலிம்பாங்லேருந்து. ஸோ அதனால் நம்மளது ஸ்பெஷாலிட்டி வந்து மோமோஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, ரைஸ் இருக்குது, எல்லாமே டிபெட்டன் ஸ்டைலில் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஸ்பைஸ், ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ரியல் ரா ஸ்பைஸ் உங்களுக்கு அது தெரியும். அது நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறத விட நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஃபீல் பண்ண முடியும். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்லி சைனீஸ்னு சொல்ல முடியாது, இது வந்து சைனீஸ் கம் டிபெட்டன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிபெட்டன் ஃப்ளேவரும் மிக்ஸ்டாக இருக்கும். நம்ம ரெண்டுமே கலந்து கொஞ்சம் ஃபியூஷனாக ஃபுல்லாக அந்த ரெகுலர் சைனீஸ் ஸ்டைல்லையே நம்ம எடுக்காமல் கொஞ்சம் அதில் விளாண்டுருக்கோம், கொஞ்சம் ஃப்ளேவர்ஸில் விளாண்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் யூ கம் யூ ட்ரை, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு தெரியும். டெஃபினெட்லி. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த திருவான்மியூர் பீச் ஆகட்டும், இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஆகட்டும், திருவான்மியூர் பீச் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ அண்ணா நகரில் இருக்கிறேன். அண்ணா நகரில் இருக்கிற ஒரு திருவள்ளூர் கல்யாண மண்டபம் பக்கத்தில் தான் இருக்கேன். எனக்கு பின்னாடி ஒரு கடை தெரியுது, பார்த்தீங்களா? சின்னதாக ஒரு கடை தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த சூப்பு கடை, அண்ணா நகரோட ஸ்பெஷல் சூப்பு கடை. அந்த அண்ணா நகர் கடை சூப்பு கடை தான் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கேன். எப்போ வந்து பார்த்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு 300-400 பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அந்த சூப்பு கடையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சூப்பு கடை வந்துட்டோம். இந்த சூப்பு கடையில் என்னென்ன வெரைட்டி சூப்பு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பிளைன் சூப்பு, ஈரல், ஆட்டுக்கால் சூப்பு, முட்டை சூப்பு, நிறைய டிஃப்ரெண்ட் சூப்புலாம் இருக்குங்க. போட்டி சூப்புலாம் இருக்குது. இந்த சூப்பு கடையில் சூப்பை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க தான் ரத்த பொரியல் தனியாகவும் தருவாங்க, இல்லை சூப்பில் மிக்ஸ் பண்ணி கேட்டாலும் சூப்பில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுப்பாங்க. இப்போ பார்க்குறதாங்க ஆட்டுக்கால் சூப்பு. இது ஆட்டுக்கால் சூப்பில் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த ஆட்டுக்கால் சூப்பு எதுக்கு நல்லதுன்னா முட்டி வலிக்கு, அதாவது ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லது இது. நீங்களும் இந்த சூப்பு வந்து சாப்பிட்டீங்கன்னா உண்மையாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பு. வந்து சாப்பிட்டு பாருங்கள். பேர் பாலாஜினா. கடை வந்து 25 வருஷமாக இங்கே தான் ஒரே இடத்துல தான் போட்டுட்ருக்கணும். காந்தி நகர் சூப் கடைன்னு சொன்னால் இங்கே எல்லாருக்குமே ஓவராலாக தெரியும். நல்லா கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். ஈவினிங் வந்து 5 o'clock ஓப்பன் பண்ணுறோம். நைட் வந்து 9:30 ஆகிடும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. சண்டே வந்து எப்பவும் போல் யூஸ்வலாக லீவ் தான். வாரத்தில் 6 நாள் கம்பல்சரி கடை இருக்கும். நம்மக்கிட்ட வந்து முட்டை சூப் வந்து 30 ரூபா, ரத்த சூப் 40 ரூபா, போட்டி வந்து 90 ரூபா, கால் வந்து 100 ரூபா. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்சல் வரும்போது எல்லாமே 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பேர் 350 பேர் அந்த மாதிரி வருவோம்.